எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அடுத்து இந்த நிதிநிலை சம்பந்தமா வெள்ளை அறிக்கை இப்போ முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு என்ன சொன்னார்னா ஒரு வெள்ளை அறிக்கை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வெள்ளை அறிக்கை அந்த வெள்ளை அறிக்கை எப்போது அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தமிழகத்தின் நிதி நிலைமை தொடர்பான விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெள்ளை அறிக்கை மூலம் மாநில அரசின் தற்போதைய நிதி நிலவரம் மற்றும் பட்ஜெட் குறித்த முக்கிய விவரங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டதுங்க காயத்ரி. ஸோ ஓகே, அடுத்தடுத்து நம்மளுக்கு இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட போது, பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த வெள்ளை அறிக்கை திரும்பவும் அது உயிர் பெறுது அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னா, தேனி வைகை அணையை தூர்வாரக்கூடிய பணி 2 மாதங்களில் தொடங்கும் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய அனுமதியை கேட்டு தமிழக அரசு சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அடுத்தடுத்து அந்த பகுதிகளெலாம் தூர்வாரப்பட வேண்டியது அவசியம் இல்லையா? இப்போ பருவமழை காலம் வரும். ஸோ முன்னாடியே தூர்வாரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது. விவசாயிகளும் அப்போ இது தொடர்பான கோரிக்கைகளையும் வைக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வைகை அணையை தூர்வார போவது எப்போது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அமைச்சர் கொடுத்துருக்கிறாரு. இதில் அமைச்சர் என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய ஒப்புதலையும் கேட்டு 2 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழக அரசு சார்பாக அதுக்கான அனைத்து கடிதமும் அனுப்பப்பட்டது. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கும் 2 நாட்களுக்கு முன்னாடியே கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எவ்வளவு தூரம் இதை விரைவாக முடிச்சு இது உடனே இங்க இருக்கிற மணல் திட்டுகளை எல்லாம் அகற்றி தூர்வாரும் பணிகளை உடனே முடிக்கிறதுக்கு எவ்வளவு துரிதமாக முடிக்க வேண்டும் சொல்லி திட்டமிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதனால விரைவில் ஒன்றிய அரசுடைய அப்ரூவல் கிடைச்சி முடிச்ச பிறகு நம்மளுடைய என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் 1 மாசத்துல முடிக்கிறதுக்கான பணிகளை தீவிரமாக முதல்வரும் உத்தரவிட்டிருக்கோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.